ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு wispcam. நான் வேணுகோபால். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்லாட் மில்லிங் டூல் பாத் எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடா வந்துட்டு இருக்கும். நான் மாஸ்டர்கேம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேங்க. இதுல ஒரு மாடல் வந்து டிரா பண்ணி வச்சிருக்கேங்க. அதுல ஸ்லாட் மில்லிங் நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். இங்க நமக்கு கிரீன் கலர்ல ஹைலைட் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்லாட் மில்லிங்ல நம்ம ஸ்லாட் மில்லிங் டூல் பாத் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2D டூல் பாத் செக்மெண்ட்ல நீங்க ஸ்லாட் மில்லிங் இங்க இருக்கு, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உள்ள போனீங்க அப்படின்னா ஒய் ஃப்ரேம் செயினிங், சாலிட் செயினிங். இதுல ஒய் ஃப்ரேம் செயினிங் நான் இப்போ போட்டுக்கிறேங்க. இதில் கண்டினியூஸ் செயின் மெத்தட் யூஸ் பண்ணி நான் செயின் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். நான் செயின் செலக்ட் பண்ண உடனே எனக்கு ஃபுல்லாகவே வந்து செயின் செலெக்ஷன் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டூல் பார்த்து ஓப்பன் ஆகிடுங்க. இதில் டூல் என்ன டூல் அப்படிங்கிறது நான் இங்கே ஆல்ரெடி 10mm பெண்டபிள் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது வந்து கட் பேராமீட்டரில் நீங்கள் காம்பன்சேஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த காம்பன்சேஷன் உங்களுக்கு எதுக்காக அப்படின்னா ஃபினிஷிங்கில் வந்து நீங்கள் கண்ட்ரோலில் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். அதாவது வால் ஃபினிஷிங் பண்ணும்போது நீங்கள் கண்ட்ரோல் ஆப்ஷன், வியர் ஆப்ஷன் ஒர்க் பண்ணி நீங்கள் டாலரன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிக்க முடியுங்க. அதுக்கடுத்து காம்பன்சேஷன் டைரக்ஷன் லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிக்கலாம். டிப் காம்பன்சேஷனும் நீங்கள் வந்து சொல்லிக்கலாங்க. நெக்ஸ்ட் ரைட் சைடில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி எக்ஸிட் ஆர்க் ஸ்வீப்புங்க. இந்த என்ட்ரி எக்ஸிட் ஆர்க் ஸ்வீப் எதுக்காக அப்படின்னா ரஃபிங் பாஸ் முடிச்சுட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபினிஷிங் பாஸ் போகும்போது லீட் இன் லீட் அவுட் கிரியேட் பண்ணுறதுக்குண்டான அந்த ஆர்க்கோட டிகிரி எவ்வளோ அப்படிங்கிறதுங்க. அதுக்கடுத்து பர்பண்டிகுலராக உங்களுக்கு என்ட்ரி ஆகணும் அப்படின்னா நீங்கள் பர்பண்டிகுலர் என்ட்ரி கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஓவர்லாப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து ஓவர்லாப் கொடுத்துக்கலாங்க. டாப் டு லீவ் ஆன் வாலில் எவ்வளோ வேணும், அதே மாதிரி ஃப்ளோரில் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இதில் சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஃப் அண்ட் ஃபினிஷு. இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேம்ப் என்ட்ரி. உங்களுக்கு என்ட்ரி ஆகும்போது ரேம்பில் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா அந்த ரேம்ப் ஆங்கிள் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாங்க. அதுக்கடுத்தது அவுட்புட் ஹெலிக்ஸஸ் ஆஸ் ஆர்க். உங்களுக்கு ஹெலிக்ஸ் வந்து ஆர்க்கா வந்து வேணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராமில் வந்து அது ஆர்க்கா வந்து ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். அதுதான் இது பண்ணுற வேலைங்க. அதுக்கடுத்தது வந்து ரஃபிங் ஸ்டெப் ஓவர் எவ்வளோ அப்படிங்கிறது. ஸோ இதில் நான் வந்து ஒரு 65% வந்து ரஃபிங் ஸ்டெப் ஓவர் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்தது ஃபினிஷிங் ப்ராசஸில் உங்களுக்கு வால்க்கு ஃபினிஷிங் ப்ராசஸ் எத்தனை நம்பர் ஆஃப் பாசஸ் வேணும், அதுக்கடுத்தது வந்து எவ்வளோ ஸ்பேசிங் வேணும் அதுக்கு அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது ஸ்ப்ரிங் பாசஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல உங்களுக்கு 2-3 பாசஸ் வந்து ஃபினிஷ் பாசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் எனேபிள் பண்ணிக்கலாம். இதில் நான் நம்பர் ஆஃப் பாசஸ் வந்து 1 கொடுத்துருக்கேன். ஃபினிஷ் பாஸ் ஸ்பேசிங் வந்து நான் 0.2 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு ரஃபிங் ஃபுல்லாகவே ஓடிட்டு வாலுக்கு ஒரு 0.2 மட்டும் எனக்கு ஸ்டாக் வச்சிருக்குங்க. அந்த ஒரு 0.2 வந்து எனக்கு ஃபினிஷ் பாஸாக வந்து ரன் ஆகும். அதுக்கு அடுத்தது டெப்த் ஆஃப் கட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் எனேபிள் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 2 mm டெப்த் ஆஃப் கட்டு கொடுக்குறேங்க. அதுக்கடுத்து ஃபினிஷ் கட்டு நீங்கள் ஃப்ளோர்லேயும் வந்து ஸ்டாக் வச்சு ஃபினிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேயும் நீங்கள் சொல்லிக்கலாம். இதில் நம்பர் ஆஃப் பாசஸ் எவ்வளோ, அதுக்கடுத்தது இதுக்கு முன்னான ஸ்பேசிங் இதுலேயும் நான் ஒரு 0.2 சொல்லிக்கிறேங்க. அதுக்கடுத்து கீப் டூல் டவுன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் டூல் வந்து ரிட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ டெப்த் ஆஃப் கட்டு 2 mm போயிட்டு அதுக்கு அடுத்து ஒரு 2 mm போகும்போது உங்களுக்கு ரிட்ராக்ட் வேல்யூக்கு போயிட்டு தான் வரும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீப் டூல் டவுன் கொடுத்துக்கலாம். அந்த இடத்துலயே உங்களுக்கு அகைன் பிளஞ்ச் ஆகுங்க. அதுக்கடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ரோகிராம்ல நீங்கள் அப்சல்யூட்டாக இன்க்ரிமெண்டலாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சப்ரோகிராம் உங்களுக்கு வந்து வந்துருங்க. அதுக்கடுத்தது இருக்கிறது வந்து பிரேக் த்ரூ. நீங்கள் இந்த ஸ்லாட்டை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிரேக் த்ரூ கொடுத்துக்கலாம். அதுக்குள்ள அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் இதில் கொடுத்துக்கலாங்க. அதுக்கடுத்து இருக்குது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லிங்கிங் பேராமீட்டரில் கிளியரன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது யூஸ் கிளியரன்ஸ் அதை நான் கொடுத்துட்றேங்க. அதுக்கடுத்தது இருக்கிறது ரிட்ராக்ட் எவ்வளோ அப்படிங்கிறது. ஃபீடு பிளான் நான் 1 mm கொடுத்துட்றேன். டாப் ஆஃப் ஸ்டாக் எனக்கு எங்கேருந்து ரன் ஆகணும், எனக்கு இந்த டாப்ல இருந்து ரன் ஆகணும். அதுக்கடுத்தது டெப்த்து நான் கொடுத்துட்றேங்க. டெப்த்து இந்த பாட்டமை நான் கொடுத்துட்றேன் -10 mm அப்படிங்கிறது. இப்போ நம்ம ப்ளஸ் பண்ணி ஓகே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லாட் மில்லிங் டூல் பாத் வந்து வந்துருங்க. இது உங்களுக்கு ரேம்பில் வந்து இனிஷியலாக வந்து கிரியேட் ஆகிருக்கும். என்ட்ரி ஆகும்போது நம்ம பிளாக் அவுட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாங்க. நீங்கள் பிளாக் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரேம்பில் என்ட்ரி ஆகும். இது நீங்கள் இதில் பார்க்கலாம். நான் உங்களுக்கு வந்து ஒய் ஃப்ரேம் செலெக்ஷனில் காமிக்கிறேன். இதுதான் என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு வந்து ரேம்பில் என்ட்ரி ஆகும். 0ல பொசிஷன் ஆகிட்டு அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ரேம்பில் 2 வந்து என்ட்ரி ஆகிட்டு உங்களுக்கு வருங்க.
ஸ்லாட் மில்லிங் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த டூல் பாத் வந்து எக்ஸாக்டாக ஸ்லாட்டுக்காக தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்போ எனக்கு ஒரு ரஃப் பாஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து வந்து இதுலேயே வந்து எனக்கு இப்போ ஃபினிஷ் பாஸ் வந்து அந்த 0.2க்கு வந்து ரன் ஆகுது. நான் பர்பண்டிகுலர் என்ட்ரி கொடுத்துருக்கனால தான் இந்த பர்பண்டிகுலர் என்ட்ரி எனக்கு ஆகுது. அதே மாதிரி அந்த 180 டிகிரி ஸ்வீப் அப்படிங்கிறது இந்த இடம் தாங்க. இதை நீங்கள் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்வீப்போட ஆங்கிளும் உங்களுக்கு வந்து இதில் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கடுத்து ஃபினிஷ் பாசஸ் அகைன் ரிட்ராக்ட் எனக்கு எந்திரிச்சு போயிட்டு அடுத்த பாஸ் வந்து ரன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லாட் மில்லிங் ஃபுல்லாகவே வந்து ரன் பண்ணி கொடுத்துருங்க. இதை நம்ம வெரிஃபையும் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இனிஷியலாக அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேங்க, ஸ்டாக்கை வந்து டிஃபைன் பண்ணும். ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே நான் ஸ்டாக் செட்டப்குள்ளே போயிடுறேன். இதில் ஆல் சாலிட் அப்படிங்கிறது நான் வந்து கொடுத்துட்றேங்க. கொடுத்தா எனக்கு வந்து இதில் ஸ்டாக் வந்து டிஃபைன் ஆகிடும். இப்போ நான் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். வெரிஃபை செலக்டட் ஆப்ரேஷன் நான் வந்து கொடுத்துட்டு இதில் நான் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ ஒவ்வொரு பாஸாக நான் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ரெண்டவமாக எனக்கு வந்து டெப்த் ஆஃப் ஃபுட் வந்து ரன் ஆகுதுங்க. இதுதான் வந்து நமக்கு ஸ்லாட் மில்லிங். ஓகேங்களா? தேங்க்யூ.